ஆத்ம நமஸ்தே. அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். மலரும் புத்தாண்டில் வசந்த காலம் வீசட்டும், துன்பங்கள் கரைந்து இன்பங்கள் நிறையட்டும், உங்களுடைய கனவுகள் நினைவாகி வெற்றிகள் குவியட்டும். அன்பான உறவுகளுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். கடந்த ஆண்டு முதல் தான் உங்களுக்கு நான் மீனாட்சி ஜோதிடம் மூலமாக எல்லா ராசிக்கான பலன்களை தெரிவிச்சிட்டு இருக்கேன். அது மூலமா பலரும் பயன் பெற்றிருக்கீங்க. பலரும் என்னை தொடர்பு கொண்ட உங்களுடைய பிறப்பு ஜாதக அமைப்பு எப்படி இருக்கு, இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன பரிகாரம்னு என்கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கீங்க. உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் என்னுடைய பெரிய நன்றி. இது தொடர்ந்து இந்த ஆண்டும் தொடரணும்ன்றத என்னுடைய ஆசைகளும் கூட. தற்போது வருகின்ற 2026 ஜனவரி மாதத்தின் ராசி பலன்களை தொடர்ந்து பார்க்கலாம். விருச்சிக ராசியினருக்கு வருகின்ற ஜனவரி மாதம் அசாத்திய துணிச்சலால் அடைய போகும் உச்சகட்ட வெற்றி. அதாவது என்னன்னா, விருச்சிக ராசினாலே போராட்ட குணம் நிறைஞ்சதான் இருக்கும். எல்லாத்துலயுமே ஒரு போராட்டம் இருக்கும், எல்லாத்துலயுமே ஒரு சோகமும் இருக்கும். அதாவது இவங்க பாத்தீங்கன்னா எல்லாமே போராடி போராடிதான் ஒவ்வொன்றுத்தையும் கடந்து வந்திருப்பாங்க. எதுவுமே இவங்களுக்கு ஈஸியா கிடைச்சிருக்காது. அதுவும் கடந்த ஆண்டு ஜூன் மாதத்துல இருந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாத்துலயுமே ஒரு தடங்கள் ஏற்பட்டிருக்கும். குரு 8ஆம் இடத்துல மறைவு பெற்றிருக்காருன்னும் போது பாத்தீங்கன்னா முக்கியமா வேலையில இருக்கவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ரொமோஷனுக்காக எதிர்பார்த்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே போய் டிசப்பாயின்மெண்டா வந்திருக்கும். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய எந்த ஒரு அங்கீகாரமும் கிடைக்காம தடைப்பட்டு நின்று இருக்கும். இது ஜூன் மாதத்துல இருந்து அக்டோபர் மாதம் வரைக்கும் இப்படியான அமைப்புகளா இருக்குது. ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் நீச்சம் அடைந்தாரு, கேதுவோட கன்ஜக்ஷன் ஆனாரு, அதுக்கப்புறம் மறைவு ஸ்தானம் பெற்றாரு. இப்படின்னு இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கட்ட சோதனைகளை கடந்து வந்திருப்பீங்க. ஆனா அக்டோபர் மாதத்துல குரு அதிசாரமா கடகராசிக்குள்ள நுழைஞ்சது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மென்மேலும் வெற்றின்ற மாதிரி எல்லாமே மேன்மையா அமைஞ்சிருக்கும். தீபாவளியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருந்திருக்கும் டைம். அந்த டைம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய புலம்பி இருப்பீங்க, நிறைய கஷ்டப்பட்டு இருப்பீங்க. இப்போ ஒரு தைரியம் வந்திருக்கும். இதுதான் உங்களுக்கு அடுத்த ஆண்டும் தொடர் போகுதுங்க. அதாவது வருகின்ற 2026. இந்த 2026 ஆண்டு முழுக்க விருச்சிக ராசியினருக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. அதனோட தொடக்கமா தான் இந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. ஜனவரி மாதம் தொடக்கத்துல உங்களுக்கு 2ஆம் வீடான தனுசு வீட்டுல சூரியன், சுக்கிரன் மற்றும் உங்க ராசி அதிபதி செவ்வாய், புதன், இந்த 4 கிரக கூட்டணிகளும் உங்களுக்கு நல்ல தன லாபத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கோம். குடும்பத்துல குதூகலமா இருந்திருப்பீங்க, ரொம்பவே சந்தோஷமா இருந்திருப்பீங்க. இப்போ தை மாதத்துல அது 3ஆம் இடத்துல அப்படியே எல்லா கிரகங்களும் நகர்வு ஏற்படுது. 3ஆம் இடத்துல பஞ்ச கிரக கூட்டணிகளாக வருது. அதாவது ஜனவரி 18ஆம் தேதி பாத்தீங்கன்னா சந்திரனும் மகர ராசிக்குள்ள நுழையிறாரு. ஏற்கனவே சூரியன் ஜனவரி 14ஆம் தேதி நுழைஞ்சிருவாரு. ஜனவரி 13ஆம் தேதி சுக்கிரன் நுழைஞ்சிருவாரு. ஜனவரி 15ஆம் தேதி உங்க ராசி அதிபதி செவ்வாய், அதை தொடர்ந்து புதன், இப்படி எல்லாருமே ஒருத்தரா போகும்போது ஜனவரி 18ஆம் தேதி சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன், சந்திரன், இந்த 5 கிரகங்களும் ஒண்ணு சேர்ந்து இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட முயற்சிகள் வெற்றி பெறும். அதாவது விருச்சிக ராசினர் எல்லாத்துலயும் ஒரு தடங்கள் தடுமாற்றம் ஏற்பட்டதே, நான் ஏதாவது தொடங்கலாமா அப்படின்றது ஒரு பயத்தோடு நீங்க உங்களோட பிளான்ஸை நீங்க வச்சிருந்திருப்பீங்க. அது எல்லாமே இப்ப எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய காலகட்டமா இருக்கு. விருச்சிக ராசினருக்கு இந்த மாதம் முழுக்கவே உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்குங்க. அதாவது என்னன்னா, உங்களுக்கு 3ஆம் இடத்துல சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் மற்றும் சந்திரனோட கூட்டணி இருக்குன்னும் போது புது முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்சஸ் ஆகும். ரொம்ப நாளா நீங்க பிளான் பண்ணிட்டீங்க, புதுசா முயற்சி எடுக்கணும். அதுவும் முக்கியமா பண்ணிட்டீங்கன்னா தொழில் பண்றவங்களுக்கு இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. உங்க முயற்சிகள் கண்டிப்பாக லாபகரமான பலன்களை தான் கொடுக்கும். அதனால புது முயற்சி எடுக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த மாதம் ரொம்பவே பயனுள்ள மாதமா இருக்கு. கண்டிப்பா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா தொழிலுக்காக நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அட்லீஸ்ட் கொஞ்சம் தூரமா நீங்க டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். லாங் டைம், அதாவது வெளிநாட்டு வாய்ப்புன்றது இல்லைனாலும் சரி, கொஞ்சம் பக்கத்து ஊருக்கோ இல்ல பக்கத்து ஸ்டேட்டுக்கோ போற மாதிரியான டிராவல் பண்ணக்கூடிய அமைப்பா இருக்கு விருச்சிக ராசினருக்கு. சோ விருச்சிக ராசினருக்கு பாத்தீங்கன்னா வேலை தொழில ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்கும். வேலை பாக்குறவங்களுக்கும் சரி இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்கு. ஏன்னா உங்க ராசி அதிபதி செவ்வாய் அந்த இடத்துல உச்சம் அடைகிறாரு. அங்கு சூரியனோட அவர் கூட்டணியை அமைக்கும் போது பாத்தீங்கன்னா உங்களுடைய அதிகார பலம் கூடுது. அப்போ நீங்க வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு யாருன்னா எதிரிகளா இருந்தாங்க, யாருன்னா தொல்லை கொடுத்திருக்காங்கன்னா அவங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா முடியும்.
பேச்சுவார்த்தையில நீங்க சுமூகமா முடிச்சிருப்பீங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வேலை செய்யக்கூடிய இடத்துல ப்ராஜெக்ட்ஸ் மாறுறதோ இல்ல டிரான்சிட்ஸ் ஏதாவது நடக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்காது. அதாவது என்னன்னா ஒரு கம்பெனில இருந்து ஒரு பிரான்ச்ல இருந்து இன்னொரு பிரான்ச்சுக்கு மாறுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கம்பெனிலேயே உங்களுக்கு வந்து வேற ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கான்ட்ராக்ட் பொசிஷன்ல உங்களை வேற ஒரு இடத்துல நல்ல அமைப்புல ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இதெல்லாமே உங்களுக்கு வந்து சாதகமா தான் இருக்கும். விருச்சிக ராசினருக்கு பாத்தீங்கன்னா இளைய சகோதரர்களால ஒரு நல்ல அமைப்பு இருக்குது. அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. இளைய சகோதரர் சகோதரிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயம் தரக்கூடிய மாதமா தான் இந்த மாதம் இருக்கு. அதே மாதிரி உங்களுக்கு நெய்பர்ஸ் யாருன்னா இருக்காங்கன்னா அவங்களோட சப்போர்ட் இருக்கும். அவங்களுடைய வீட்டு விசேஷங்களுக்கு நீங்களும் போய் சப்போர்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி அவங்களும் உங்களுக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க. சோ விருச்சிக ராசினருக்கு நெய்பர்ஸ் அண்ட் எங்க பிரதர்ஸ் எங்க சிஸ்டர்ஸ் மூலமாக நல்ல சப்போர்ட் கிடைக்குது, நல்ல ஆதரவு பெருகுதுன்னு தான் சொல்லணும். அதே மாதிரி விருச்சிக ராசியில இருக்கும் குழந்தைங்க வந்து கொஞ்சம் ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. குறிப்பிட்டு சொல்லணும்னா 5-10 வயதுக்குள்ள இருக்க 5-10 வயதுக்குள்ள இருக்க குழந்தைகள் கொஞ்சம் கேர் எடுத்து பாத்துக்கோங்க. விருச்சிக ராசியில இருக்கும் குழந்தைகள் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பா இருக்குன்னும் போது அப்போ நீங்க ஃபுட்ல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். அவுட் சைட் ஃபுட்டை அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. அதே மாதிரி வீட்லயும் சரி ஸ்நாக்ஸ் அதிகமா சாப்பிடறத குறைச்சிக்கிறது நல்லது. இதனால உங்களுக்கு வந்து வயிற்றுப்போக்கு வயிற்று பிரச்சனைன்றது அதிகமா ஏற்படும். அதனால விருச்சிக ராசினர் குழந்தைகள் யாருன்னா இருக்கீங்கன்னா அவங்க ஹெல்த்ல கொஞ்சம் கான்சியஸா இருந்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க. மற்றபடி விருச்சிக ராசினருக்கு புது முயற்சிகள் எல்லாமே வெற்றியை தரும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உச்சகட்ட வெற்றி என்பது உங்களுடைய அசத்தலான துணிச்சல் தான். ஏன்னா 3ஆம் இடம் என்பது முயற்சி ஸ்தானம். அதாவது என்னன்னா அகலக்கால் வைக்கிற மாதிரி இருக்கும். கொஞ்சம் உங்க தொழிலையும் சரி உங்க வேலையும் சரி புதுசா நீங்க முயற்சி எடுப்பீங்க. மத்தவங்க எல்லாம் வந்து பயப்படுவாங்க, மத்தவங்க அந்த முயற்சி எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. நீங்க துணிஞ்ச முயற்சி எடுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல வெற்றி பெறுவீங்க. ஸ்டூடெண்ட்ஸும் சரி கொஞ்சம் நீங்க மெனக்கெட்டாலே போதுங்க, டாப் லெவல்ல நீங்க மார்க் ஸ்கோர் பண்ணுவீங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குது. நீங்க முயற்சி எடுக்கும் போது கண்டிப்பா நீங்க வந்து ரிசல்ட் 100% எதிர்பார்க்கலாம். சோ ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரொம்ப நல்லா இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்ல ஃபேமிலியில லேடிஸ்க்கும் பாத்தீங்கன்னா இந்த காலத்துல உங்களுக்கு வந்து நல்ல சப்போர்ட் கிடைக்குது. வீட்லயும் சரி அக்கம் பக்கத்துலயும் சரி உங்களுக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிடைக்குது. அது மூலமா வந்து உங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷமான தருணமா தான் இருக்குது. சோ விருச்சிக ராசினருக்கு கடந்த ஆண்டு பாத்தீங்கன்னா சோகமும் கவலையும் வருத்தமும் கலவையா ஏற்படக்கூடிய ஆண்டாக இருந்தது. ஆனா இந்த ஆண்டு தொடக்கமே உங்களுக்கு யோகமா இருக்குது. கண்டிப்பா வெற்றி தரக்கூடிய மாதமா தான் இருக்குது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பண வரவும் ரொம்ப நல்லா இருக்குதுங்க. அதாவது மாத முற்பாதியில வந்து உங்களுக்கு 2ஆம் இடத்துல வந்து வெயிட்டேஜ் ஏறுது. உங்களுடைய ராசி அதிபதி சூரியனோட செவ்வாயோட புதன் சுக்கிரனோட இணைவு பெறுதுன்னும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுல குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா குடும்பத்தோடு சேர்ந்து குதூகலமா இருக்கீங்க. அதே நேரத்துல பண வரவு ரொம்ப நல்லா இருக்குது. நல்ல பொருளாதார முன்னேற்றமா இருக்குது. குடும்பத்தோட சேர்ந்து நீங்க வெளியே அதிகமா டிராவல் பண்ணிட்டு வர்றது இல்ல உங்க குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வர்றதுன்ற மாதிரி நீங்க இருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு 5ஆம் இடத்துல சனி இருக்கிறாருன்னும் போது பாத்தீங்கன்னா குலதெய்வ அனுகிரகம் கண்டிப்பா ஏற்படும். அதே நேரத்துல குலதெய்வத்துக்கு நீங்க உங்களால முடிஞ்ச அந்த குலதெய்வ கோயிலுக்கு நீங்க உங்களால முடிஞ்ச தொகையை நீங்க செலுத்தும் போது பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு பன்மடங்கா பெருகி வரும். சோ விருச்சிக ராசினர் குலதெய்வத்துக்கு நீங்க ஒரு படையல் போட்டுட்டு வாங்க, கண்டிப்பா உங்களுக்கு பலன்கள் பெருகும். அதே மாதிரி விருச்சிக ராசினர் சீனியர் சிட்டிசன்ஸ் யாருன்னா இருக்கீங்கன்னா அவங்களும் பாத்தீங்கன்னா ஹெல்த்ல கொஞ்சம் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா குழந்தைங்களுக்கு சொன்ன மாதிரிதான் அவங்களுக்கும் கொஞ்சம் வயிற்று உபசம் வயிற்று பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அமைப்பா இருக்குன்னும் போது அதுல ஹெல்த்ல கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியில குழந்தைங்களால வந்து உங்களுக்கு ஒரு மன சஞ்சலமோ கஷ்டமோ ஏற்பட்டிருக்கும்னு சொல்லியிருந்தேன் பாத்தீங்களா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல சரி செய்யக்கூடிய மாதமா இருக்குது. கண்டிப்பா அது நல்ல விதமா மாற்றம் ஏற்படக்கூடிய மாதமா தான் இருக்கு. உங்க குழந்தைங்க உங்க பேச்சை கேட்டு மாற்றம் ஏற்பட்டு நல்ல முறையில நடந்துப்பாங்க. உங்களுக்கு அவங்களால எந்த ஒரு அசௌகரியமும் ஏற்படாது, எந்த ஒரு மன சஞ்சலமும் ஏற்படாது. நீங்க இது தொடர்ந்து இருக்கணும்னா முருகர் வழிபாட தொடர்ந்து பண்ணுங்க. அப்படி தொடர்ந்து பண்ணும் போது பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெற்றி தொடர்ந்து நீடித்து இருக்கும். இந்த ஆண்டு முழுக்கவே உங்களுக்கு தொடர்ந்து நீடித்து இருக்கும். அதற்கு நீங்க குலதெய்வ வழிபாடும் முருகர் வழிபாடும் தொடர்ந்து பண்ணுங்க.